ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பைத்தம்பருப்பு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு பைத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, தக்காளி, பெருங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோன்னா அந்த குக்கர்லேருந்து தண்ணி வெளியே வராது. பருப்பு வேக வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம இதில் கடைஞ்சலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கடைஞ்சலை சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பைத்தம்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.